சரி. ஆமா, உனக்கு எப்படி தமிழ் தெரியும்? கொஞ்சம் வருஷம் இங்க இருந்தா சார். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். ஒரு நடுக்கு. சரியா, அவரை கூட்டு போய் ரூம் காட்டு. நாளைக்கு காலையில நாளைக்கு வந்துறியா? சரி சார். சரி வா. ஒரு நாளைக்கு 800 ரூபாய் சம்பளம் வாங்கல. போய் எவ்வளோ? ரொம்ப நாளா அப்படியே கிடக்குதுண்ணே. உங்களுக்கு உடம்பு வளையறதுடா. சுரேஷ், சுரேஷ் சார். வாப்பா. சரி சார். போ, கூட்டு போய் காட்டு. கம்பெனி ஒன்று இருக்குல்ல, சுரேஷ் சார், நானே எடுத்து விடுறேன் சார். சரிப்பா, சரி பாரு. போப்பா, நீ போ, வேலையை பாரு, போ. என்ன சொல்ற? ஆமாண்ணா. கூட்டு போட, ஆஸ்பத்திரி கூட்டு போட, சீக்கிரம் சீக்கிரம் கூட்டு போட. அண்ணா, நான் பிரபா பேசுறேண்ணா. அதான் பையன் வரும். சீக்கிரம் பிரபா, அண்ணா, அண்ணா என்னாச்சு? உட்காருண்ணா, உட்காருண்ணா. ஏண்டா டேய், எதுக்குடா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? வடநாட்டுக்காரங்களை எதுக்குடா வேலைக்கு வைக்கிற? நம்ம ஆளுங்களே போட்டு பண்ண வேண்டியதானே? நம்ம பசங்க எத்தனை பேர் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வேலை கொடு. வடநாட்டுக்காரங்களை எதுக்கு வேலைக்கு வைக்கிற நீ? நீ இப்படியே அவனுக்கு எல்லாம் கூட்டு கூட்டு வேலை கொடுத்துருக்கீங்கன்னா நம்ம நாட்டே ஆக்கிரமிச்சிருவானுங்களா? நீ சும்மா இருந்தா அப்படிலாம் சொல்லாத. கிட்டத்தட்ட 2010ல இருந்து நம்ம நாட்டோட பொருளாதார உற்பத்தி போக மாறிடுச்சுனா. ஆமாண்ணா, அது மட்டும் இல்ல, அவங்களோட வேலை நேரத்தை அவங்களே நிர்ணயிச்சு சுயதொழிலையும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த தமிழ்நாட்டு இளைஞர்கள், நடுத்தர வயதினர், இவங்கெல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள்லயும் இந்த உணவகங்கள்லயும் வேலை செய்யறதையே குறைச்சிட்டாங்கண்ணா. ஆமா, அது மட்டும் இல்லண்ணா, நம்ம நாட்டுல யாருமே கஷ்டப்படவே தயாரா இல்ல. அப்புறம் எப்படின்னா சொல்லுங்க. அதனாலதானா அந்த நாட்டுல இருந்து ஆளுங்களை வர வச்சு வேலை பார்க்க வைக்கிறேன். நான் அவங்க நல்ல திறமையா வேலை செய்யறாங்கன்னா யாரு என்னன்னா வேணும்? கிட்டத்தட்ட 2000 தொடக்கத்துல இருந்து நம்ம நாட்டுல இந்த தண்ணி கேன் வியாபாரம் அதிகமாயிருச்சு. அதுல நிறைய பேர் அவங்க காலை பதிச்சுட்டாங்க. அப்புறம் இந்த கால் டாக்ஸி தொழிலும் வந்துச்சு. அஞ்சானா
அதை கூட விடுங்கண்ணா. இப்ப சமீபத்துல கூட போன்லயே நம்ம ஆர்டர் பண்ணா வீட்டுக்கே வந்து சாப்பாடு டெலிவரி பண்ற மாதிரியும் நிறைய புதுசு புதுசா தொழில் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? இந்த நேரத்துல நம்மளுக்கு எப்ப வேணுமோ வேலை செஞ்சுக்கலாம்னு இருக்குது. அந்த வேலை அப்படியே அமைஞ்சிருச்சுன்னா, ஆனா அந்த வேலையிலயும் சிரமம் கஷ்டம் எதுவும் இல்லாம இல்ல, எல்லாமே இருக்கு. இந்த அரசு காப்பீடு, வருங்கால வைப்பு தொகை, சம்பளத்தோட லீவு, போனஸ், இந்த சலுகையில அவங்களுக்கு பெரும்பாலும் கிடைக்கிறதே இல்லைண்ணா. வேற என்ன பண்ணுவாங்க? இந்த தொழில பெரும்பாலும் இந்த முதல் பட்டதாரிங்க, அப்புறம் கொஞ்சமா படிச்சவங்க, வர இளைஞர்கள் நிறைய பேரு இந்த தொழில தான் இருக்காங்க. என்ன புரியுதுங்களா? தம்பி. ஆமாண்ணா, அதனால சொல்றேன், வடமாநில தொழிலாளர்களோட வருகைய நீ முன்னாடி போங்கண்ணா, நான் வரேன். சரிண்ணா. பரவாயில்லையா? தம்பி, எதுக்குதான் இப்படி ஊர் விட்டு ஊர் வந்து கஷ்டப்படணும்? உங்க ஊர்லயே ஏதாவது வேலை இருந்தா பார்த்து அங்கேயே படிச்சுக்க வேண்டியதானடா. இல்ல சார், எங்க ஊர்ல அந்த அளவுக்கு வேலை இல்ல. நீங்க எல்லாம் எப்படி சிங்கப்பூர், மலேசியா, வெளிநாடு போறீங்களோ, இப்பதான் சார் எங்களுக்கும் தமிழ்நாடு சிங்கப்பூர் மாதிரி சார். இங்க வந்தா கொஞ்சம் சம்பளம் கூட கிடைக்கும் தான் சார் நாங்க வந்து கஷ்டப்படுறோம். நல்லா தமிழ் பேசுறாயா? எப்படிடா தமிழ் தெரியும்? எங்க ஊர்ல தமிழ் பள்ளிக்கூடம் இருக்குது சார். அங்கதான் என் அப்பா சேர்த்து விட்டாரு. அங்க தமிழ், ஹிந்தி, மராட்டி, இங்கிலீஷ்னு எல்லாமே சொல்லி தராங்க சார். அது மட்டும் இல்லாம எங்க ஏரியாவுல தமிழ்காரங்க, ஹிந்திக்காரங்க, மராட்டிக்காரங்க, கேரளாக்காரங்க எல்லாருமே இருக்காங்க சார். தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார் அதிகமா இருக்காங்க. ரீசெண்டா நியூஸ் பார்த்தேன். எங்க ஊர்ல இருந்து வந்து வேலை செய்றவங்க எல்லாத்தையும் வணக்கம் வணக்கம்னு கூப்பிடுறாங்க சார். ரோட்ல நடந்து போறப்ப கூட கிண்டல் பண்றாங்க சார். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி எங்க வேணாலும் எந்த மாநிலத்துக்கு வேணாலும் போய் வாழலாம். ஆனா நாங்க அப்படி அங்க நினைக்கிறது இல்ல. எங்க ஊர்ல இருக்கவங்களுக்கு நாகரிகம் தெரியலனா நீங்க அவங்களை கூப்பிட்டு வந்து சொல்லிட்டாங்க சார். அவங்க மனச நோகடிக்காதீங்க. நாங்களும் மனுஷங்க தான். பத்து வயது மகனை அங்கேயே விட்டுவிட்டு, மனைவியையும் அங்கேயே விட்டுவிட்டு, திருமணத்துக்காக காத்திருக்கும் தங்கையையும் அங்கேயே விட்டுவிட்டு, பொறுப்பை எல்லாம் தலை சுமந்து மனைவியையும் அங்கேயே விட்டுவிட்டு, கண்ணீரை மட்டும் சுமந்து கொண்டு ஊர் விட்டு ஊர் வரும் புலம்பெயர் தொழிலாளி நான். என்றைக்காவது ஒரு நாள் புலம்பெயர் முதலாளி போல புன்னகையை சுமந்து கொண்டு சொந்த ஊருக்கே செல்ல எனக்கும் ஆசைதான்.
பிரசாந்த் சாருக்கும் இங்க அமர்ந்து எங்களுடைய நாடகத்தை பார்த்த அனைவருக்கும் எங்களுடைய ஈரோடு நாடகத்துடைய நன்றிகள். ஒரு குறுகிய நேரத்துல ரிஹர்சல் பண்ணது. இதுல சொல் குற்றமோ, மேல குற்றமோ, தாள குற்றமோ, சுரவேத குற்றமோ, எவ்வித குற்றம் இருந்தாலும் உங்கள் வீட்டு குழந்தைகள் தவறு செய்தால் எப்படி மன்னித்து ஏற்றுக்கொள்வீர்களோ அது போல எங்களையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுமாறு மிக தாழ்வுடன் ஈரோடு நாடக கொட்டகை நாடக குழுவிற்கு நன்றிகள். அடுத்தபடியாக பொன்னாடை போற்றுவதற்காக எனது இயக்குனர் அவர்களை அழைக்கிறேன். நாடகத்தை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தாக்க நீங்க சொல்லலாம். நாடகம் குறித்து கருத்துரையாற்ற எங்களது சகாய மேரி சிஸ்டர் அவர்களை அழைக்கிறேன். சிஸ்டர் எல்லாரும் பேசிய பிறகு நான் பேசலாம்னு நினைத்தேன். இதை பார்த்த உடனே நான் அழுதுட்டா உட்காந்துட்டாங்க. ஏன்னா நம்ம இது ஒரு புரிதலை ஏற்படுத்தினாங்க. எப்படின்னா நாம் அந்த இந்திக்காரங்களாம் நம்ம ஒரு மாதிரி நினைக்கிறோம் இல்லைங்களா, அவங்க ஏதோ வன்முறை தூண்டுறவங்க, அடிக்கிறவங்க, உடைக்கிறவங்க, அவங்க கெட்ட செயல்லாம் ஈடுபடுவாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் தான் இருந்தது. நம்ம இடத்த அவங்க ஆக்கிரமிப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க நம்ம தமிழ்நாட்டை ஒரு சிங்கப்பூரா நினைச்சு வராங்க. எப்படி நம்ம மக்கள் சிங்கப்பூர், மலேசியாவுக்கு போயிட்டு அங்க இது மாதிரி ஒரு வேலையெல்லாம் செய்யறாங்க இல்லையா, அந்த ஒட்டகம் வைக்கிறது, மற்ற இழிவான தொழில் இல்லை, எல்லா தொழிலுமே நல்ல தொழில் தான். ஏன்னா நம்ம வாழறதே அந்த ஒரு சான் வயிற்றுக்காக தான், வயிற்று பிறப்புக்காக தான். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வேலையும் செய்யறதுக்காக ஒரு சான் வயிற்றுக்கும் ஒரு எத்தனை மீட்டர் துணி போடுறோம், அதுக்கும் கொஞ்சம் தங்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு இடமும், அவ்வளவுதான். அதுக்காக எங்கேயோ இருந்து செய்யணும்னு பார்க்காம நிறைய நடந்து இந்த மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதை புரிதல ஏற்படுத்துச்சு. முக்கியமா எப்படி அதுக்குள்ளே நீங்க அந்த நாடக உறுப்பினர்கள் எல்லாருமே அது உள்ளேயே எப்படி நீங்களே உங்களை அதை மாத்திக்கிட்டீங்க. இங்க எல்லாருமே அப்படி பார்க்க போனா அங்கிருந்து வந்தவங்க மாதிரி தான் நீங்க நடிச்சீங்க. உண்மையிலே ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கேரக்டர் எடுத்து செஞ்சீங்க. அதை தயாரிச்ச அந்த மியூசிக்ல இருந்து எல்லாமே. ஏன்னா நாங்க பெரிய இப்பதான் நாங்க ஆனுவல் டே நடந்து முடிச்சோம். அப்போ அது பார்க்கும்போது இது உண்மையிலேயே எனக்கு திரும்ப ஒரு உள்வாங்கி ஒரு செஞ்சாங்க அப்படின்னா அது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. அதனால அதை ஏற்படுத்தி கொடுத்த நீர் நிர்வாகர்களுக்கு பாராட்டுகள். அதை முழுமையா அரங்கேற்றம் செய்த உங்கள் அனைவரும் நீங்களாம் பிற்காலத்துல நீங்க சொன்ன மாதிரி என்ன செய்யணும், ஒரு பெரிய லெவல்ல கட்டாயமா நீங்க வருவீங்க. ஏன்னா எல்லாம் மைக்கு வச்சு நடிப்பாங்க. நீங்க பாரு உங்களுடைய சொந்த ஒரு முயற்சியால உங்க திறமையில அத்தனை அணுவா நீங்க எல்லாருக்கும் அதை எடுத்து காட்டுவீங்க இல்லையா. உண்மையிலே நீங்க பிற்காலத்துல நல்லவங்களா வரணும். எல்லாம் நல்லா ஜோரா கை தட்டி பார்க்கணும். இப்போ நாம எங்க பார்த்தாலும் எல்லாமே மனுஷர்கள் தான் இல்லையா. கல்வின்னு சொல்றது கடந்து செல், வெளிக்கொணர்தல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா வெளிக்கொணர்தல் அப்படின்னா மனுஷனுடைய ஒவ்வொருடைய மனுஷனுக்குள்ளேயும் கடவுள் அப்படின்ற ஒரு சாயல் இருக்கு. கடவுள் அப்படின்னா கடந்து செல் அப்படின்ற அர்த்தம். தோண்டுதல், வெளிக்கொணர்தல். அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள அந்த நல்ல பண்புகள், அன்பு, ஆதரவு, பற்று, பாசம் அது உள்ள இருக்குது. கல்வியின் மூலயமா அதை என்ன செய்யறோம், வெளிக்கொணரணும். வெளிக்கொண்டு அதை சமுதாயத்துல கல்வி கற்காதவன் நாகரிகமற்றவங்களா இருக்காங்க, நல்லது கெட்ட தெரியாம இருக்காங்க. அதனால கல்வியின் மூலயமா அதை மனிதர்களுக்கு நம்ம வெளிக்கொணரும். மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல்களை வெளிக்கொணர்றதா கல்வி. அந்த கல்வியை அனைவரும் கற்கணும், எல்லாரும் சமமா அப்படின்னு நினைக்கணும். ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயத்தை நாம படைக்கணும். அதுக்காக தான் இந்த நீர் நிறுவனம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இத்தனை ஆண்டுகளா உழைச்சிட்டு வருது. எல்லாரும் நாங்க கை கோர்த்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் எப்பவுமே தருவோம். மீண்டுமா நாடக குழுவினருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். சகாயமேரி சிஸ்டர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றுவதற்கு எங்களது வீரத்திரி இயக்குநரை வரவேற்கிறேன். இவங்களுக்கு
சாய் மேரி சிஸ்டர் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக கருத்துரையாற்றுவதற்காக ஆனைக்கொம்பு ஸ்ரீராம் சார் அவர்களை அழைக்கிறேன். 5 நிமிடங்களுக்கு. வைக்க வேண்டாம் போல் இருக்கு. கேட்கறதா? வழக்கம் போல் எத்தனை பாத்தின் சார்பாக நடந்து கொண்டிருக்கும். நான் ஆக்சுவலா வந்து பார்த்தது என்னன்னா, விழிப்புணர்வு பிரச்சாரமும் உங்களோட இயக்குனர் கருப்சாமி அவர்கள் பேசும்போது பார்த்தா போன்ல வந்து ராஜஸ்தான்ல இருந்து பேசுறோம், ஸ்டேட் பேங்க்ல இருந்து பேசுறோம், உங்களோட ஓடிபி வேணும், அதனால வந்து ஏமாந்துடாதீங்க, வேலைக்கு கூட்டிட்டு போய் வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுகளுக்கு கூட்டிட்டு போய் ஏமாத்துறாங்க. கூட்டிட்டு போய் நிறைய பெண் குழந்தைகளை வந்து பாத்தீங்கன்னா பாலியல் மற்றும் கல்யாணம் பண்ணிட்டு திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. ஏன்னா இளைஞர்கள் வலுவா இருக்கக்கூடிய ஒரு நாடு இன்னைக்கு இந்தியா தான். ஏன்னா எல்லாம் வயதானவர்கள் கம்மியான பார்த்தா ஒரு 30%. ஆக்சுவலா அந்த குறிப்பு எடுக்காம விட்டுட்டேன். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்துப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நேற்று எங்களோட ரோட்டரி கிளப் சார்பா டாக்டர்ஸ் டே செலிப்ரேஷன் புளியம்பட்டியில் நடந்தது. அப்போ மேட்டுப்பாளையம் டாக்டர் இஸ்மாயில் வயதானவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, குழந்தைகள் எத்தனை பேர் இருக்காங்க, பெண் குழந்தைகள் எத்தனை பேர் இருக்காங்க, இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஒரு 140 கோடிகள் வாரியா சொன்னார். நான் அதை குறிப்பு எடுத்துட்டு வந்திருக்கிற மாட்டிருக்கு. இத்தனை இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு நம்மளோடது, இத்தனை பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி அவர் நான் கூப்பிட்ட போது இதெல்லாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். என்னெல்லாம் பிரச்சனைகள் நாம வடமாநிலத்துக்காரங்களும் வெளிநாட்டுனாலும் சந்திக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு அதைத்தான் பேசின மாட்டிருக்கு யோசனை பண்ண போது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் 10 minutesல அப்படியே சிச்சுவேஷனையே மாத்திட்டான். 30 கோடி மொழிகள் முகம் ஒன்றே, செப்பு மொழி 18 சிந்தனை ஒன்றுடையால் இந்தியர்கள் நாம எங்க வேணா போலாம், எங்க வேணா பாடுபடலாம், எங்க வேணா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை கொண்டு வந்து எல்லாரும் மண்ணிலையும் ஒரு நிகழ்ச்சியை கொண்டு பண்ணிட்டாரு. கருத்து கூற சொன்னாரு. கண்டிப்பா வந்து இதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. சத்தியமங்கலம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற அத்தனை விஷயங்கள் இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு சொல்றேன். இலங்கை வாழ் தமிழர்கள் அகதிகளா வந்த போது 2வது பெரிய முகாம் பவானிசாகர் தான் இன்னும் நடந்துட்டு. தமிழ்நாடு கோயம்புத்தூர்ல தான் வட மாநில தொழிலாளர்கள் அப்பாயின்மெண்ட் கட்டுறதுக்கு கூட அவங்க தான் கூப்பிடுறாங்க. ஒரு கையில ரொட்டி சப்ஜி கடிச்சிட்டே அவன் பெயிண்ட் அடிப்பான். திருப்பூர்ல இருக்கக்கூடிய மனிதன் நெல்லுகார் போட்டு ஆடலாம். ஆனா அந்த உற்பத்தி பண்றதுக்கு வரதுக்கு வேலையாட்கள் கூட இன்னைக்கு வந்து வட மாநிலத்தவர்கள் தான். திருப்பூர்ல இருந்து எக்ஸ்போர்ட் அவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த ஜிப்சம் கோட்டிங்னு என்னோட மண்டபம் கட்டும் போது நான் பண்ணேன். அது இந்த வேலைக்கு தெரியறதுக்கு யாருமே இல்லை. பாம்பேல இருந்து வந்து தொழிலாளர்கள் தான் எனக்கு அதை பண்ணி கொடுத்தான். என்னோட மண்டபத்தை பெயிண்ட் பண்ணது கூட சிங்கப்பூருக்கு வேலை தான். கார்பென்ட்ரி ஒர்க் கூட அவங்க தான் பண்ணாங்க. சத்தியமங்கலத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க இன்னும் அந்த ஒற்றுமையாக வேறுபாடின்றி பாகுபாடின்றி வேற மனிதர்கள் பார்க்கறதுல எந்த இடத்துலயும் 10 பேர்ல 2 பேர் தப்பு பண்றவன் தான் இருப்பான். அரசு அதை கண்டறிஞ்சு நம்மளுடைய இந்தியாங்கிற ஒற்றுமை, அன்னைக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் இங்க வந்து பார்த்த வீரபாண்டி கட்டபொம்மன் நேருன்னு சொல்லி எல்லா மாநிலத்திலையும் பாடுபட்டதுனாலதான் இந்தியா சுதந்திரமே அடைய முடிஞ்சது. அதை இன்னி வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்கோம், காப்பாற்றுவோம். இந்த விழிப்புணர்வு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வந்தாதான் நாளைக்கு நாம இந்தியர்கள் சொல்லி எல்லா இடத்துலயும் போய் அங்கீகாரத்தோட நம்மளுடைய அப்துல் கலாமோட இந்த நாள் வந்தது. அவரோட எதிர்பார்ப்பான இந்தியாவோட வல்லரசாக்கூடிய வல்லமை இளைஞர்கள் கையில அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இன்னும் நிறைய பேர் பேச இருக்காங்க. சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும். மீண்டும் அவர்களுக்கு கருப்சாமி மற்றும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் என்னுடைய நண்பர்கள் பாலு, என்னுடைய ரோட்டரி சங்க செயலாளர் சுந்தரம், காந்தி பிரிட்டோ சிஸ்டர், ஏற்கனவே அவங்களை பற்றி சொல்ல வேண்டியதுல விதைகள் வாசகர் வட்டம் அந்த டீமே வந்திருக்காங்க. எங்களுடைய வந்து அப்புறம் வந்து நம்ம அவரோட தலைவர் பரமேஸ்வரன், யாழினி ஆறுமுகம், எல்லாத்துக்கும் மீண்டும் ஒரு முறை யாரா பேரை குறிப்பிடாம விட்டுருந்தா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சிறப்பான ஒரு பாராட்டு. வணக்கம் போல் உங்கள் கரகோஷத்துடன் உங்களுக்கு நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். ஸ்ரீராம் சார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றுவதற்காக எங்களது ரீநிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர்
நிர்மலா அவர்களை அழைக்கிறேன். கருத்துரையாற்றிய ஸ்ரீராம் சார் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக கருத்துரையாற்றுவதற்காக பரமேஸ்வரன் சார் அவர்களை அழைக்கிறேன். ஐந்து நிமிடங்கள் மட்டும் சார். இன்றைய தினமான உலக மனித கடத்தல் எதிர்ப்பு தினமாக இங்கே இந்த ஜேடி பார்க்ல கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் அழைத்த போது உள்ளே வந்து சகோதரி அவங்க சொன்னாங்க, கண்களில் தண்ணீர் தான் வந்தது என்று. சத்தியமா உண்மையிலேங்க, அதாவது இவரும் இந்த குடும்பமாக நடிச்சாங்க பாருங்க, இவரும் இந்த பெண் வேடம் போட்டவங்க, இவங்க வந்து புலம்பெயர்ந்த தொழிலாளி குடும்பமாக உள்ளே அப்பாவியாக நுழைந்த போது எல்லாத்தையுமே கலக்கிருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா நானும் கலங்கிட்டு, அதாவது உண்மையை அதுதான் நடிக்கிற உச்சம். நாடகத்துடைய மிகச்சிறப்பாக தான். சும்மா சினிமாவில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. ஒரு சீன் எடுக்கிறதுக்கு அவன் 1000 நாடுகளுக்கு போய் ஜாலியாக கறி வெட்டு சாப்பிட்டு விடுவான். இவங்க ஒவ்வொரு செகண்டையும் அனுபவமாக நாடகத்தை தத்துரூபமாக கொடுத்துக்கிறாங்க. கண்டிப்பாக இதில் என்ன புலனாகிறது என்றால், இந்த நாடக கலையை வளர்த்தெடுக்க வேண்டிய கட்டாயத்திலும் நாம் இன்றைய காலத்தில் உள்ளோம் என்று இந்த நேரத்தை தெரிவித்துக் கொண்டு, ஐயா அவர்கள் சொல்றார்கள் முக்கியமாக 4, அதாவது முக்கியமாக உடல் உறுப்பு கடத்தல், அடுத்ததாக பாலியல் தொழிலுக்காக, அடுத்ததாக பிச்சை எடுப்பதற்காக குழந்தைகளை கடத்தி போடுறது, 4வதாக வேலை செய்வதற்காக இங்கிருந்து கூட்டிட்டு போய் கடுமையாக வேலை வாங்கி, இந்த மாதிரி 4 முக்கியமான கருத்தை சொன்னாங்க. இதெல்லாம் நான் இந்த நேரத்தில் வந்து உணர்ந்து கொள்வதற்கான ஒரு அருமையான தருணத்தை கொடுத்தாங்க. இது ஒரு நாங்களும் மனிதர் தாங்க, ஒரு அருமையான நாடகத்தை இந்த நேரத்தை நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டி இன்றைய தினத்தை வந்து நமக்கும் ஒரு விழிப்புணர்வை கொடுத்துக்கிறாங்க என்று இந்த நேரத்தை கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்து உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி, கருப்சாமி அவர்களுக்கும் இந்த நேரத்தை நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கருத்துரையாற்றிய பரமேஸ்வரன் சார் அவர்களுக்கு நன்றி. பொன்னாடை போற்றுவதற்காக எங்களது வீரத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் பட்டம்மாள் அக்கா அவர்களை அழைக்கிறேன். கருத்துரையாற்றிய பரமேஸ்வரன் சார் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக கருத்துரையாற்றுவதற்கு சுந்தரம் சார் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு 4 விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, இந்த வடமாநில தொழிலாளர்கள் எதுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க அப்படிங்கிறது புரிதல் இருந்தது, நம்ம வேலை பார்க்கறதில்ல அப்படிங்கிறது. 2வது, அவங்களும் மனிதர்களா அப்படிங்கறத வந்து ஒரு கான்செப்டை வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது, அதை வந்து இவங்க நடிச்சு புரிய வச்சாங்க. 3வது, இந்த நாடக டீம், சரிங்களா, அதாவது எங்கனால எல்லாமே பேசி பண்ண முடியாது. இப்போ கருப்பசாமி சார் இருக்கிறாரு, அவர் பேசாத மேடையில நடத்தாத நிகழ்ச்சி இல்லை. இந்த மாதிரி ஒரு சின்ன கான்செப்ட் மூலியமா இவ்வளவு குயிக்கா அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனோட சார்லாம் சொன்ன மாதிரி அந்த ஒரு யதார்த்தம் கரெக்டா, ஒன்றும் பெரிய பெரிய ஒரு டாம்பிங்கோ மேக்கப் எதுவும் இல்லை, ஆனா அவங்கள யதார்த்தமா பண்ண உங்க குழுவுக்கு எங்கள் சார்புள்ள நன்றிகள். 4வது, இந்த ரீட் அமைப்பு, சரிங்களா, அதாவது யாருமே ரீட் அமைப்பு வந்து இந்த பெரிய முயற்சியை கையில் எடுத்திருக்கிறீங்க. அதுக்கு வந்து கருப்பசாமி சாருக்கும் அவரை சார்ந்து அவருக்கு தோளோடு தோள் கொடுத்து கொண்டிருக்கிற அனைத்து நல்வுள்ளவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுந்தரம் சார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றுவதற்கு எங்களது வீரத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் உமா மகேஸ்வரி அவர்கள். கருத்துரையாற்றிய சுந்தரம் சார் அவர்களுக்கு நன்றி. நாடகக்கோட்டையின் நாடக குழுவினருக்கும் மிக்க நன்றி. அடுத்தபடியாக குழந்தைகளின் நடனம், இயற்கை அன்னை தந்த சுகம்.